கர்த்தருக்கு புது பாட்டு பாடுவோம் வாருங்கள், மகிமையாய் வெற்றி சிறந்தாரே. கர்த்தருக்கு புது பாட்டு பாடுவோம் வாருங்கள், மகிமையாய் வெற்றி சிறந்தாரே. செங்கடலை இரண்டாய் பிளந்து சென்றிடவே பாதை தந்து, செங்கடலை இரண்டாய் பிளந்து சென்றிடவே பாதை தந்து, பார்வோனின் சேனையை முறியடித்தாரே. பார்வோனின் சேனையை முறியடித்தாரே. கர்த்தருக்கு புது பாட்டு பாடுவோம் வாருங்கள், மகிமையாய் வெற்றி சிறந்தாரே. கர்த்தருக்கு புது பாட்டு பாடுவோம் வாருங்கள், மகிமையாய் வெற்றி சிறந்தாரே. மலை போன்ற துன்பங்கள் நம்மை சூழ்ந்த போதும் ஒரு நாளும் அவர் கைவிடார். மலை போன்ற துன்பங்கள் நம்மை சூழ்ந்த போதும் ஒரு நாளும் அவர் கைவிடார். அமர்ந்திருப்போம், பார்த்திருப்போம், கர்த்தர் நமக்காய் யுத்தங்கள் செய்வார். அமர்ந்திருப்போம், கர்த்தர் நமக்காய் யுத்தங்கள் செய்வார். கர்த்தருக்கு புது பாட்டு பாடுவோம் வாருங்கள், மகிமையாய் வெற்றி சிறந்தாரே. கர்த்தருக்கு புது பாட்டு பாடுவோம் வாருங்கள், மகிமையாய் வெற்றி சிறந்தாரே. இன்று கண்ட எகிப்தியரை இனி காண்பதில்லை என்று கர்த்தர் வாக்கு தந்தாரே. இன்று கண்ட எகிப்தியரை இனி காண்பதில்லை என்று கர்த்தர் வாக்கு தந்தாரே. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா அவருக்கே துதிகள் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா அவருக்கே துதிகள் ஏறெடுப்போம். கர்த்தருக்கு புது பாட்டு பாடுவோம் வாருங்கள், மகிமையாய் வெற்றி சிறந்தாரே. கர்த்தருக்கு புது பாட்டு பாடுவோம் வாருங்கள், மகிமையாய் வெற்றி சிறந்தாரே. செங்கடலை இரண்டாய் பிளந்து சென்றிடவே பாதை தந்து, செங்கடலை இரண்டாய் பிளந்து சென்றிடவே பாதை தந்து, பார்வோனின் சேனையை முறியடித்தாரே. பார்வோனின் சேனையை முறியடித்தாரே. கர்த்தருக்கு புது பாட்டு பாடுவோம் வாருங்கள், மகிமையாய் வெற்றி சிறந்தாரே. கர்த்தருக்கு புது பாட்டு பாடுவோம் வாருங்கள், மகிமையாய் வெற்றி சிறந்தாரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதிகனமும் மகிமையும் உண்டாவதாக. ஹோப் டிவி நேயர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவருடைய குணத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய குணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் அவைகளை எப்படி அபியாசிக்க வேண்டும், எப்படி பிரதிபலிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேத வசனம் போதுமான ஆதாரங்களை நமக்கு தந்திருக்கிறது. ஒரு முறை ஒரு மனிதன் பெருமை நிறைந்த ஒரு மனிதனாக எப்போ பார்த்தாலும் தன்னை குறித்து பெருமை பேசி கொண்டிருக்கக்கூடியவனாக இருப்பான். நான் யார் தெரியுமா, என்னால் என்ன வேண்டுமென்றாலும் செய்ய முடியும், எதை வேண்டுமென்றாலும் சாதிக்க முடியும், என்னை யாரும் எதிர்க்க முடியாது என்று அவன் பேசிக்கொண்டே இருந்தான்.
இதை பார்த்து அவனுடைய நண்பர் இவனை எப்படியாவது திருத்த வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு ஒரு பாடத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். தான் பெருமை பேசுகிறதை அவன் நிறுத்திவிட்டு தாழ்மை உடையவனாக காணப்பட வேண்டும் என்று ஒரு காரியத்தை அவன் செயல்படுத்தினான். தன்னுடைய நண்பனை பார்த்து, எப்பா ஒரு நாளைக்கு வா, நம்ம அந்த பீச்சுக்கு போயிட்டு வரலாம் என்று சொல்லி அந்த பீச்சுக்கு அழைத்து போனான். அந்த பீச்சில் 2 பேரும் பேசி கொண்டிருந்தார்கள். இவன் தன்னுடைய பெருமைகளை பற்றி பேசி ஒரு துளி அளவு கூட தாழ்மையற்றவனாக பேசிக்கொண்டே இருந்தான். இதை பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த நண்பன் அவன் பேசி எல்லாம் முடித்த பிறகு மெதுவாக அவனுடைய கரத்தை பிடித்து அந்த பீச்சின் ஓரத்தில் அந்த அலைகளுடைய பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இழுத்து கொண்டு போய், அதோ வருகிறது பார் ஒரு பெரிய அலை, அந்த அலையிடத்தில் உன்னுடைய வீரதாவங்களை நீ பேசி பார்க்கலாம் என்று சொன்னான். அது நான் பேசிடுவேன், அது அலை என்ன ஒன்றும் செய்து முடியாது என்று அவன் மீறும் வீறு கொண்டவனாக அவன் தன்னுடைய பெருமைகளை பேசி பேசி அவன் முன்னாடி போனான். அந்த அலை அவனை அப்படியே இழுத்து கொண்டு போய்விட்டது. நம்முடைய பெருமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்? ஒருவேளை சக மனிதரிடத்தில் அவன் தன்னுடைய பெருமை பிரதாபங்களை அவன் பேசியிருக்கலாம், பெருமைகளை குறித்து கேட்டு பேசியிருக்கலாம், அவன் தாழ்மை அவனிடத்தில் இல்லாமல் போயிருந்திருக்கலாம். ஆனால் ஒரு இயற்கையினுடைய முன்பாக நின்று அவனுடைய பெருமையை அவன் பேசின பொழுது அந்த இயற்கைக்கு முன்பதாக அவனுடைய பெருமையை நிற்க முடியவில்லை என்பதை இந்த சம்பவம் சொல்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாழ்மை உடையவராக இருந்தார். சர்வ லோகத்தின் அதிபதி, இந்த உலகத்திற்கெல்லாம் அவர் பெரிய ஒரு அதிபதி, இந்த அண்ட சராசரங்கள் எல்லாம் படைத்த அந்த தேவன். அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எங்கேயுமே அவர் பெருமையாக பேசினதை நீங்கள் நானும் பார்க்க முடியாது. ஒரு தாழ்மையுள்ள ஒரு மனிதராக இந்த உலகத்தில் ஆண்டவர் வாழ்ந்தார். அவருடைய தாழ்மையானது எங்கே ஆரம்பிக்கிறது என்றால், இலவசமாக வாங்கப்பட்ட ஒரு மாட்டுக்கொட்டிலே மிகவும் தாழ்மையாக மிகவும் ஏழ்மையான ஒரு இடத்துல இருந்து அவருடைய பிறப்பு ஆரம்பிக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவனுடைய தாழ்மை குறித்து பதிவு செய்யும் பொழுது பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அவர் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று அந்த வசனம் நமக்கு பதிவு செய்தது. சிலுவை மரண பரியந்தம், அதற்கு கீழாக தன்னை தாழ்த்துவதற்கு ஒரு நிலை இல்லை. ஒருவேளை அதற்கு கீழே இன்னொன்று இருக்கும் வேண்டும் என்று சொன்னால் அதையும் ஆண்டவர் செய்வதற்கு ஒரு ஆயத்தமுள்ளவராக இருந்தார். சிலுவை மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்கிறது. சிலுவை என்றால் ஒரு சாதாரண ஒரு காரியம் அல்ல. சிலுவை என்றால் அதற்கு இன்னொரு அர்த்தம் அவமானம். அந்த அவமானத்தை ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டது நிமித்தமாக, தன்னை தாழ்த்தினது மூலமாக அந்த அவமானங்களையும் அவர் பாடுகளையும் கஷ்டங்களையும் அவரால் எடுத்துக்கொள்ள முடிந்தது. ஆகையினால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இவ்விதமாக சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவின் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தாழ்மை உள்ளவராக இருந்தால் அதுபோல நீங்களும் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அந்த காரியத்தை நமக்கு வேதத்தில் பவுல் மூலமாக பதிவு செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. தாழ்மை 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 தாழ்மை. பெருமைக்கு அங்கே வழியே இல்லை. பெருமை பேசுவதற்கு எனக்கு எந்த வழியும் இல்லை. ஏனென்றால் நான் இந்த உலகத்தில் சக மனிதனை போல ஒரு சாதாரண ஒரு மனிதன், ஒரு இயற்கைக்கு முன்பாக நின்று என்னுடைய பெருமை என்னால் பேச முடியாது. ஒருவேளை அப்படி பெருமை பேசுகிறவனாக இருந்தால் என்னை விட பலத்திலும் பலவீனம் உள்ள ஒரு மனுஷனிடத்தில் மட்டும்தான் பேச முடியுமே ஒழிய வேற யாரிடத்தில் என்னால் பேச முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் இந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் சிலுவை மரணபடிந்தன் தம்மை தாழ்த்தினார். எப்படி தாழ்த்தினார் அப்படின்றதை குறித்து வேதத்தில் நிறைய காரியங்களை நம்ம படிக்க முடியும். ஆனால் அவர் சொன்ன காரியங்களில் அவர் என்னென்ன காரியங்களை செய்ய சொன்னாரோ அதை அவர் செய்து காட்டினார் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. இந்த தாழ்மையை குறித்து வேதத்தில் ஒரு பதிவு, ஆண்டவர் எவ்விதமாக தன்னை தாழ்த்தினார் என்பதை குறித்து ஒரு பதிவு ஒன்று செய்யப்பட்டிருக்கு. அதை குறித்து
நான் வாசிக்கிற எங்கே என்றால் யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் ஆண்டவருடைய கடைசி விருந்து, அதாவது ராபோஜனம் என்று சொல்லப்படுகிறது. லார்ட்ஸ் சப்பர் என்று சொல்லுகிறார்கள், த லாஸ்ட் சப்பர் என்றும் சொல்லுகிறார்கள். இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய 12 சீடர்கள் இந்த அறையில் கூடியிருக்கிறார்கள். பஸ்காவை அவர்கள் புசிக்க வேண்டும். ஒரு யூதனுடைய பழக்கம் என்னவென்றால், ஒரு மனிதரையோ அல்லது ஒரு மனிதர்களையோ ஒரு குடும்பத்தையோ தன்னுடைய வீட்டிற்கு விருந்தினராக அழைக்கும் பொழுது அந்த விருந்தினர்கள் வந்து உணவு உண்ணக்கூடிய மேஜையில் அவர்கள் அமர்ந்திருப்பார்கள். அந்த வீட்டு வேலைக்காரன் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை எடுத்து ஒரு துணியும் எடுத்து கொண்டு வந்து வந்திருக்கிற விருந்தினுடைய கால்கள் எல்லாவற்றையும் கழுவி அதன் பிறகு அந்த கால்களை துடைத்து விட்டு அவன் சென்று விடுவான். இது அந்த யூதர்களுடைய பழக்கம். அப்போ இங்கு ஆண்டவர் அவருடைய சீசர்களுக்கு ஒரு விருந்து கொடுக்கிறார். அந்த விருந்துக்காக இவர்கள் 12 பேரும் வந்து மேஜையில் அமர்ந்திருக்கிறார்கள், நாற்காலிகள் அமர்ந்திருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்வதற்கென்று இந்த 12 பேரை தவிர வேற வேலைக்காரர்கள் கிடையாது. ஆகவே இவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அந்த உணவு உண்பதற்கு முன்பதாக கண்டிப்பாக கால்களை கழுவ வேண்டும். நம்ம கொரோனா பீரியடில் நம்ம இருக்கிறோம். ஆகையினால இன்றைக்கு ஒரு கண்டிப்பு நமக்கு வீட்டிலையும் சரி வெளியே சென்றாலும் சரி, என்ன கண்டிப்பாக கரங்களை கழுவ வேண்டும், கையில் வந்து கிருமி நாசினியை போட்டு துடைக்க வேண்டும் என்று ஒரு கட்டாயம் ஒரு நிலைக்கு இன்றைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். இது அவங்களுடைய பாரம்பரியம். தங்களுடைய வீட்டில் வரக்கூடிய விருந்தினர்களுக்கு அந்த கால் கழுவி செல்ல வேண்டியது ஒரு வேலைக்காரனதுக்காக இருப்பான், அந்த காரியத்தை அவன் செய்வான். ஆனால் ஆண்டவர் விருந்து கொடுக்கிறார். அந்த விருந்தில் கால்களை கழுவுவதற்கு ஒரு வேலைக்காரன் இல்லை என்பதை சீசர்கள் நன்றாக தெரியும். அப்போது அந்த வேலைக்காரன் இல்லை என்று சொன்னால் சீசர்கள் அதை செய்யணும், யாராவது ஒரு நபர் செய்யணும். ஆனால் அதை செய்வதற்கு யாருமே ஆயத்தமாக இல்லை. ஏனென்றால் அவர்கள் எல்லாம் பெருமை பிடித்தவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். பெருமை அவர்களை ஆட்கொண்டிருந்தது. ஆகினால் அதை செய்வதற்கு அவள் ஆயத்தமாக இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய முகத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே வருகிறார். யாராவது ஒரு நபர் எழும்பி இந்த காரியத்தை செய்ய மாட்டார்களா என்று பார்த்து கொண்டு வந்த பொழுது யாருமே அதை செய்வதற்கு ஆயத்தமாக இல்லை. 13ஆம் அதிகாரம், யோவான் 13ஆம் அதிகாரத்தில் இந்த வசனம் உங்களை எப்படி பதிவு செய்யப்படுகிறது என்றால், ஆண்டவர் அந்த பந்தியை விட்டு எழும்பினார், ஒரு சீலை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டார், பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்தார், அந்த சீசர்களுடைய தூசி படிந்த கால்களை அவர் கழுவினார். முதலாவது யாருடைய காலை கழுவிருப்பீங்கன்னு நினைக்க தெரியுமா? யூதாசுடைய காலை தான் முதலாவது பிடிச்சிருக்கணும். அவர் அதான் செய்தார். ஏன்னு சொன்னால் சீக்கிரத்தில் அவன் ஒரு தவறு செய்ய போகிறான், ஆண்டவரை காட்டி கொடுக்க போகிறான். என்றாலும் அந்த கடைசி நேரத்திலையும் அவனை மனமாற்றி அவனை தன்வசப்படுத்துவதற்கு இந்த காலை கழுவினாலாவது அவன் தன்வசம் வரமாட்டானா என்று ஆண்டவர் விரும்பி முதலாவது அவனுடைய காலை தான் பிடித்து ஆண்டவர் கழுவியிருக்கிறார். இதெல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் அவனுடைய காலை கழுவின விரதல் எந்த மறுப்போ எந்த ஒன்றும் இல்லை. சீசருடைய கால்களை கழுவிட்டு ஆண்டவர் பேதுரு இடத்துல வர்றாரு. பேதுரு இடத்துல வரும் பொழுது பேதுருடைய காலை அவர் பிடிக்கிறாரு. பிடிச்சு கழுவும் பொழுது பேதுரு அங்கு ஒரு காரியத்தை ஆண்டவரிடத்தில் சொல்கிறார். ஆண்டவரே, நீர் ஒரு நாளும் என்னுடைய கால்களை நீ கழுவக்கூடாது. சரி, ஆண்டவர் கழுவக்கூடாது என்று சொன்னால் இவனுக்கு செய்திருக்க வேண்டுமே. அப்போ ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய கால்களை நான் கழுவவில்லை என்றால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. உன்னை பேதுரு சொல்ல, அப்படின்னா என்ன உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரையும் நீர் கழுவும் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், அதுவும் தேவையில்லை என்று சொல்ல, அதனுடைய நியமனம் என்ன நியமிக்கப்பட்டிருக்கிறதோ அதை மட்டும் செய்தால் போதும் என்று அந்த காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதை சற்று உங்களுடைய மனதில் வைத்து நீங்கள் தியானித்து பாருங்கள். சர்வ லோகத்தின் அதிபதியாகி ஆண்டவர் இந்த உலகத்தையே அண்ட சராசரங்களையும் நம்முடைய ஞானத்திற்கு அப்பாற்பட்ட காரியங்கள் எல்லாம் உருவாக்கின தேவன், சர்வத்துக்கும் அதிபதி. அவருக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருந்த பாவிகளை ஆகிய உங்களையும் என்னையும் ஆண்டவர் நேசித்து இந்த உலகத்தில் அவர் கீழே இறங்கி வந்து நம்மை மீட்க வேண்டும் என்று வந்திருக்கிற அந்த ஆண்டவர் அந்த காரியத்தை செய்வதோடு கூட மனிதர்களாகிய நமக்கு தாழ்மை என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த தாழ்மையின் சின்னமாகிய அந்த சீடருடைய கால்களை, தூசி படிந்த அந்த கால்களை பிடித்து அவர் கழுவி அதை துடைத்து எடுக்கிறாரு. அதை விட ஒரு தாழ்மைக்கு முன் உதாரணம் என்ன இருக்க முடியும்? அதான் பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அந்த வசனங்களை நீங்கள் தொடர்ந்து வாசித்து கொண்டே வந்தீர்கள் என்றால் அதில் ஆண்டவர் சொல்லுகிறாரு,
ஆண்டவரும் போதவருமாகிய நானே உங்களுடைய கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை நீங்கள் கழுவ கடவீர்கள். அந்த ஒரு தாழ்மையின் சின்னம், அந்த செய்கையை நான் செய்கிறதுனால என்னுடைய தாழ்மையை நான் ஆண்டவருக்கு நான் வெளிப்படுத்துகிறேன். இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகளிலெல்லாம் இந்த திருவிருந்து ஆராதனை நடைபெறுகிறது. இந்த திருவிருந்து ஆராதனை நடைபெறும் பொழுது நாம் எப்படி காரியங்களை நம்ம செயல்படுத்துகிறோம், முழு தாழ்மையோடு முழு மனதோடு அந்த காரியங்களை நாம் செயல்படுத்துகிறவர்களா காணப்படுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை சொல்கிறார். பிலிப்பியர் 2 அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நம்முடைய சக மனிதர்களை தங்களை விட மேன்மையாக எண்ண கடவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் அங்கு பார்க்க முடிகிறது. அப்போ ஒரு திருவிருந்து ஆராதனையில் அந்த கால் கழுவுக்கு முன்பதாக நான் செல்கிற வேளையில் ஒரு சகோதரனை நாற்காலியில் அமர வைத்து கீழே தண்ணீரை வைத்து அவனுடைய பாதத்தை என்னுடைய கரத்தில் நான் வைத்து இப்படி தாங்கி அவனுடைய கால்களை நான் கழுவுற வேளையில் என்னுடைய செய்யின் மூலமாக நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அருமையான சகோதரன், நீ யாராக இருந்தாலும் சரி, நீ பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த இனத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, உன்னை விட நான் மேன்மையானவன் அல்ல என்ற ஒரு செய்தியை நான் அவனுக்கு வெளிப்படுத்துகிறேன். அவனுடைய காலை பிடித்து நான் கழுவும் பொழுது, என் சகோதரனே, நீ யாராக இருந்தாலும் உன்னை விட நான் மேன்மையானவன் அல்ல என்று என்ற உணர்வை, என்ற ஒரு அடையாளத்தை நான் வெளிப்படுத்துகிறவனாக காணப்படுகிறேன். இது கிறிஸ்து நமக்கு காட்டி சென்ற முன்மாதிரி. தாழ்மை நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது அவனை விட நான் மேன்மையானவன் அல்ல. ஒருவேளை அந்தஸ்தில் நான் பெரியவனாக இருக்கலாம், அல்ல ஒருவேளை என்னென்ன பண வசதி உள்ளவனாக நான் இருக்கலாம், நான் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் நான் சரி, அந்த மகனை விட, அந்த சகோதரனை விட நான் மேலானவன் அல்ல என்பதை இந்த திருவிருந்துடைய கால் கழுவுற அந்த அடையாளம் எனக்கு சுட்டி காட்டி கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் ஒரு மனுஷனுடைய காலை நான் பிடித்து கழுவுறேனோ, நான் செய்ய அது என்ன அடையாளம் என்றால், அவனை விட நான் மேலானவன் அல்ல. அதான் பிலிப்பியர் 2:1 அதை அப்போ அவிதமாக அது சொல்லப்படுகிறது. அந்த தாழ்மை நமக்கு வர வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த தாழ்மை, ஹம்பிள்னஸ் என்று பார்க்கும் பொழுது அது எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்றால், அது ஒரு கிரேக்க வார்த்தை. இந்த வார்த்தையினுடைய மூலப்பொருள் ஹியூமஸ் என்ற அந்த வார்த்தையிலிருந்து இந்த ஹம்பிள்னஸ் என்று வருகிறது, அல்லது ஹம்பிள் என்று வருகிறது. இந்த ஹியூமஸ் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அது ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது, by organic component formed by decay of leaves and plants. அதாவது உரம், ஒரு உரத்தை எப்படி உண்டாக்குகிறோம், விழுந்து போன அந்த மரத்தினுடைய இலைகள், கொப்புகள், இல்லை என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு ஒரு குப்பை குழியில் நம்ம போடுகிறோம். கொஞ்ச நாள் சென்ற பிறகு அது உரமாக மாறுகிறது. அந்த உரமாக மாறும் பொழுது அது பயிர்கள் வளர்ந்து வருவதற்கு, செழிப்பாக வளருவதற்கு அது உதவியாக இருக்கிறது. அதுக்கு பேர் தான் ஹியூமஸ். அந்த ஹியூமஸ் என்ற வார்த்தையிலேருந்து அந்த ஹம்பிள்னஸ் அல்லது ஹம்பிள் என்ற வார்த்தை வருகிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னிடத்தில் காணப்படக்கூடிய சுயம், நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, நான் அப்படி என்று சொல்லி அந்த சுயமாக பேசக்கூடிய அவைகள் எல்லாம் சாக வேண்டும். அந்த சாக வேண்டும். அது செத்த பிறகு கிறிஸ்து என்னில் வளர வேண்டும். அதுதான் ஹம்பிள்னஸ். அந்த தாழ்மை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் அதை சுட்டி காட்டி, மகனே மகளை, இந்த தாழ்மையை நீ பின்பற்று, இந்த தாழ்மையை நீ பெற்றுக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் உங்களையும் என்னையும் அதற்காக அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த தாழ்மை இன்றைக்கு என்னிடத்திலே காணப்படுகிறதா? கிறிஸ்துவனுடைய குணமாகிய அந்த மனத்தாழ்மை என்னிடத்திலே காணப்படுகிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டிய எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் அந்த மனத்தாழ்மையை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற பெருமை அவருக்கு முன்னாடி நிற்கவே முடியாது. வேதத்தில் லூசிஃபருடைய வீழ்ச்சியை அவனுடைய பெருமை என்று தான் சொல்லப்படுகிறது. வேதம் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஒரு பெருமையோடு வாழக்கூடிய ஒரு மனுஷன் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் அது சக்சஸ் ஆகாது. ஏன்னா ஆண்டவர் அந்த பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார் என்று கர்த்தருடைய வேதவசனம் சொல்கிறது. தாழ்மை இன்றைக்கு நம்மிடத்தில் காணப்படுகிறதா என்பதை நீங்களும் நானும் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார்? 2 நாளாகமம் 7 அதிகாரம் 14வது வசனம்.
என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவருடைய பாவங்களை நான் மன்னித்து அவருடைய தேசத்திற்கு நான் சேமத்தை கொடுப்பேன் என்று 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது. ஆண்டவர் சொல்கிறது, என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து ஆண்டவருடைய சமூகத்தை நாடக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை நிறைவாக தருகிறார் என்று வேதவசனம் சொல்கிறது. அப்போ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கையில் தாழ்மை மிக மிக அவசியமானதாக இருக்கிறது. என்னை நான் தாழ்த்த வேண்டும், என்னை நான் தாழ்த்த வேண்டும். கிறிஸ்துவினுடைய குணம் அது. அவர் மனத்தாழ்மையாக இந்த உலகத்தில் இருந்தார். அதே போன்ற அந்த மனத்தாழ்மை எனக்கு இருக்க வேண்டும், என்னை நான் தாழ்த்த வேண்டும் என்பதை ஆண்டவர் என்னிடத்தில் விரும்பக்கூடிய காரியமாக இருக்கிறது. மனத்தாழ்மை என்னிடத்தில் காணப்படுகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் என்னை தாழ்மையோடு காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து சொல்கிறார். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லு. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபையை அளிக்கிறார். ஆண்டவருடைய நித்திய ராஜ்யம் அவர் நமக்கு ஆயத்த பண்ணி வைத்திருக்கக்கூடிய இந்த நித்திய ராஜ்யமானது தாழ்மை உள்ளவர்களுக்கு அது கொடுக்கப்படுகிறது என்று கர்த்தருடைய வேத வசனம் நமக்கு சொல்கிறது. அந்த தாழ்மை என்னிடத்திலே காணப்படுகிறதா? அந்த தாழ்மை இருந்தால் மட்டுமே ஆண்டவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். புலம்பலில் நாம் வாசிக்கிறோமே, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. இன்றைக்கு நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பது ஆண்டவருடைய கிருபை. நம்மளை சுற்றி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் விபத்துகள், நாசங்கள், மோசங்களை பார்க்கிற வேளையில் எத்தனையோ உயிர்கள் இன்றைக்கு மடிந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய கிருபை என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. அந்த கிருபையை பெற்ற நாம் தாழ்மையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டும். அதை தாழ்மையை பின்பற்ற வேண்டும், தாழ்மையை செயல்படுத்த வேண்டும் என்பதே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆலோசனையாகவும் ஆண்டவருடைய விருப்பமாகவும் இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் மறந்து போய் விடக்கூடாது. மீகா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிற வேளையில் அவர் சொல்கிற ஒரு காரியம் என்னவென்றால், மனுஷனே நன்மை இன்னதென்று உனக்கு அவர் அறிவித்திருக்கிறார். ஆகையினால உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நீ தாழ்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதே ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. என்ன செய்யணும் என்பதை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லுகிற அந்த காரியங்களை நான் செய்வதன் மூலமாக பெருமை அடைவதற்கு எந்த விதத்திலும் எனக்கு அங்கே வழி இல்லை. என் தேவனுக்கு முன்பதாக நான் மனத்தாழ்மையாக இருப்பதை இல்லாமல் வேறு என்னத்தை ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார்? என்னத்தை ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார்? தாழ்மை மிக மிக அவசியம். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தாழ்மை இருக்க வேண்டும். ஏனென்றால் பெருமை, தாழ்மைக்கு எதிர்மறை பெருமை. அந்த பெருமை லூசிஃபருடைய குணம். லூசிஃபர் பரலோகத்திலிருந்து வீழ்வதற்கு அது காரணமாக இருந்தது. தன்னுடைய மனம் ஏற்றுமையின் மூலமாக, தன்னுடைய அழகின் மூலமாக, தனக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா ஐஸ்வர்யத்தின் மூலமாக அவன் பெருமை கொண்டான் என்று ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். எனக்கு இன்றைக்கு சொத்து இருக்கிறதா? அது ஆண்டவர் எனக்கு தந்த காரியம். எனக்கு இன்றைக்கு பதவி இருக்கிறதா? அது தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம். ஆகையால் இதை வைத்து பெருமை பேசுவதற்கு எனக்கு எந்த விதத்திலையும் வழியில் ஆண்டவர் அதை எடுத்துக்கொண்டார் என்றால், ஒருவேளை என்னுடைய உயிரை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் என்றால் நான் பெருமை எங்கே பேச முடியும்? ஆண்டவர் முன்பதாக நான் தாழ்மைப்பட வேண்டும் என்பதே ஆண்டவருடைய சித்தமாக இருந்து கர்த்தர் முன்பதாக நாம் தாழ்மையோடு காணப்பட வேண்டும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் என்று கர்த்தருடைய வேத வசனம் சொல்கிறது. ஆண்டவருக்கு முன்பதாக நாம் தாழ்மைப்பட வேண்டும். ஒரு உயர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்மை தாழ்த்த வேண்டும். அந்த ஹியூமஸ் என்று சொல்ல நாம் பார்த்தோம். அந்த ஒரு நல்ல ஒரு உரமாக மாற வேண்டும் என்றால் அது சாக வேண்டும். அது குப்பைக்குள்ளாக போடப்பட்டு அந்த குப்பையில் மக்கி அது ஒரு புதிய ஒரு வடிவத்தை எடுக்க வேண்டும். அது அப்படி எடுக்கும் பொழுது தான் அதில் வரக்கூடிய காரியங்கள் ஆசீர்வாதத்தை தரக்கூடியதாக இருக்கும். பெருமை நம்மிடத்தில் இல்லாதபடி நாம் பார்த்து கொள்ள வேண்டும். பெருமை இருந்தது என்று சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஒரு உவமையை பற்றி சொன்னார். இந்த பரிசேயர்களை பற்றி இந்த
பெருமை குறித்து அவர்கள் இதை குறித்த காரியத்தை அவர் ஆண்டவர் சொன்னார். 2 மனிதர்கள் ஜெபிக்க போனார்கள். அதில் ஒருத்தன் பரிசேயன், இன்னொருத்தன் ஆயக்காரன். இந்த பரிசேயன் ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி ஜெபித்தான் என்றால், ஆண்டவரே அப்படி தலையை தூக்கி நேர ஆண்டவருக்கு நின்றாக நின்று கொண்டு, ஆண்டவரே நான் வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன், என்னுடைய வரத்திலெல்லாம் நான் தசம்பாவம் கொடுக்குறேன். அதோடு அவன் நிறுத்தியிருந்தா கூட பரவாயில்லை. அவன் இன்னொரு காரியத்தை சொன்னான்னா, அதோ அந்த மூலையில் இருக்கிறான் ஆயக்காரன், அவனை போல நான் இராததற்காக உம்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பெருமை, அவனதில் தாழ்மை இல்லை. அந்த ஆயக்காரன் என்ன சொன்னான் தெரியுமா? தன்னையுடைய முகத்தை கூட மேலே நோக்கி பார்ப்பதற்கு அவன் தகுதியற்றவன். அவன்கிட்ட சொன்ன, ஆண்டவரே உண்மை நான் அண்ணாந்து பார்ப்பதற்கு கூட எனக்கு நான் தகுதியற்றவன், அவ்வளவு பெரிய ஒரு பாவி ஆண்டவரே, பாவியாகி என் மேல் நீர் கிருபையாயிரும். அதுதான் அவனுடைய ஜெபமாக இருந்தது. தன்னை தாழ்த்தினான். வேதத்தில் சொல்லும் பொழுது யார் என்று பார்க்கும் பொழுது அவனல்ல, இவனே ஆண்டருடைய அனுகிரகத்தையும் ஆண்டருடைய நீதியும் பெற்றவனாக சென்றான் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு பதிவு செய்கிறது. கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். உயர ஆசீர்வாதங்களை நிறைவாக கர்த்தரில் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்னை நான் தாழ்மைப்படுத்த வேண்டும், என்னை நான் தாழ்த்த வேண்டும். என்னுடைய தாழ்மையில் கிறிஸ்துனுடைய குணம் வளர வேண்டும். கிறிஸ்துனுடைய குணம் வளரும் பொழுது ஆண்டருடைய அந்த தாழ்மையை நான் பிறருக்கு நான் அதை எடுத்து காட்டுவதற்கு கர்த்தர் என்னை ஒரு கருவியாக நிச்சயமாக ஆண்டவர் என்னை உபயோகிப்பார். கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மனத்தாழ்மையை நாம் வளர்த்து கொள்வோம். பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம அழைத்து சொல்வதற்கு அதுதான் நமக்கு மிக முக்கியமான ஒரு குணலட்சணமாக இருக்கிறது. தாழ்மை மிக மிக அவசியம். கிறிஸ்துனுடைய குணமாகி அந்த தாழ்மையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக கர்த்தர் தன்னை தாழ்த்தினார் என்று ஆண்டவருடைய வேதத்தில் நான் வாசிக்கிறோம். அந்த தாழ்மை பெற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க அன்புள்ள தேவன் நம்ம ஒருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போம். எங்கள் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற நல்ல ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய குணத்தை நாங்கள் எவ்விதமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் கற்று வந்ததற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை நாங்கள் வாசித்திருக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரிடத்தில் தாழ்மை இருந்தது. சிலுவை மரண பரிந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். அந்த தாழ்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள, நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு அந்த தாழ்மை மிக மிக அவசியம் என்று வேதம் சொல்லுகிறது. அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய ஆண்டவர் நீர் கிருபை செய்ய வேண்டுமா? இயேசு என்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.